அது ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே சொல்லியாச்சு தன்ஷி பொக்கப்பல் வந்துச்சுன்னு. வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், கேட்டுக்கு முன்னாடி ரோடே ஆக்சுவலி வந்து தெரியாது. ஃபுல்லாக வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அதுக்கே ஒரு 2 நாள் பெஞ்ச மழைக்கு அந்த வீடு பாவம் அநியாயத்துக்கு தண்ணியில் இருக்குது. வாய்க்கானா தண்ணி வாய்க்காக்குள்ளே போகும்னு பேர், வாய்க்கா தாண்டி வெளியில் வந்திருக்கு தண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் தீபாவளி அடுத்த நாள் நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து செய்ய போகிறோம். என்ன லஞ்ச் செய்ய போகிறோம்? முட்டை சாதம். முட்டை சாதம் கிடையாது, முட்டை குழம்பு வைக்க போகிறோம். சரி, ஓகே, முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல மழை பெய்யுது, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எதில் இருக்கோம்னா தண்ணிக்குள்ளே இருக்கோம். நாங்கள் தண்ணிக்குள்ளே இல்லை, வீடு தான் தண்ணிக்குள்ளே இருக்குது. நாங்கள் வந்து சமைச்சிட்டு உங்களுக்கு ஓவர் வியூ காட்டுறேன் வெளியில் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த டைம் வந்து நாங்கள் 2 பேருமே ஸ்வெட்டர் தான் வேர் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்கு, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. 2 சட்டை போட்டு ஸ்வெட்டர் போடணும்னு தோணுது எனக்குலாம். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா தழை இருக்குது. அடுத்து இங்கே ஸ்பெஷலாக ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், முந்திரி, கசகசா இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது கூட்டி வைக்க போகிறேன். அதுக்கு வானல் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இப்போ எண்ணெய் ஊற்றி நான் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை இப்போ சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஆட் பண்ண போகிறேன். போதும்னு நினைக்கிறேன். மசாலா தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம். தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஏன் பிடிக்காது? எனக்கு என்னன்னே தெரியல, பிடிக்க மாட்டேங்குது. மீன் குழம்பு பிடிக்காது, முட்டை குழம்பு பிடிக்காது, புளி குழம்பு பிடிக்காது, வேறு என்ன தான் உனக்கு பிடிக்கும்? எனக்கு சாம்பார், தயிர் சாதம், புளிக்குழம்பு, புளி சாதம். அதே மாதிரி புளி குழம்பு பிடிக்காது, புளி சாதம் மட்டும் பிடிக்காது. புளி சாதம் பிடிக்கும், புளி குழம்பு பிடிக்காது. சிக்கன் குழம்பு பிடிக்கும், சிக்கன், மட்டன். ஆனால் மீன் குழம்பு பிடிக்காது. மீன் வறுத்தது சாப்பிடுவீங்க? அது சாப்பிடுவேன். மீன் வறுத்ததுன்னா பிடிக்கும், குழம்புனா பிடிக்காது. இப்போ முட்டை குழம்பு பிடிக்காது பாருங்க. முட்டை குழம்பு பிடிக்கும், முட்டையில வறுத்தது பிடிக்கும், அவிச்ச முட்டை மட்டும் எனக்கு பிடிக்கும். அது ஒன்று பாயிண்ட் விட்டுட்டோம். அவிச்ச முட்டை பிடிக்காதான், ஆனால் முட்டையில் ரைஸ் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகே, எது சமைக்கிறோமோ அதுதான் நீ சாப்பிட்டாங்க, வேறு வழி இல்லை. எனக்கு முட்டை குழம்பு எங்கள் அம்மா இன்னைக்கு வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான், உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் நீ வைக்க போகிறோம். தரிசிக்கு பார்த்தீங்கன்னா எது எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறா பாருங்க. பொக்கப்பல் அது ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே சொல்லியாச்சு தன்ஷி பொக்கப்பல் வந்துச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5 முட்டையை சேர்த்துக்க போகிறேன். 5 முட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வேகட்டும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் வந்து இப்போ வேக வச்சிட்ருக்கேன். மீதி ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 10 முட்டை தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதை உடச்சி ஊற்றிருக்கேன் பாருங்க.
இந்த 5 முட்டை இருக்கட்டும். இப்போ 5 முட்டையை வச்சு நம்ம முட்டை குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைனலாக சமைச்சு முடிச்சாச்சு. கரெக்டாக ஒரு 3 மணி போல் நாங்கள் இப்போ முட்டை குழம்பு வச்சு முடிச்சிருக்கோம். தீபாவளி நேற்று செலிப்ரேஷன் பண்ணது கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டோம். நேற்று ஏன்னா எல்லாமே காலையிலே செஞ்சாச்சு. சமையல்லாம் ஆட்டுக்கறி குழம்பு காலையிலே வச்சாச்சு. அப்புறம் பச்சி வடை எல்லாம் நேற்று வந்து நேரத்தில் செஞ்சோமா. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் லேட்டாகவே குக்கிங்லேருந்து எல்லாம் லேட்டாக தான். ஏன்னா 2 மணிக்கு தான் சமைச்சோம். மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு. லீவ் வேறு, பசங்களுக்கு ஸ்கூலு லீவாக நம்ம நாளைக்கு லீவ் வரும்னு வேண்டிக்கிறேன். அதனால் எல்லா ஒர்க்குமே லேட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 3 மணி போல் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள் முட்டை குழம்பு எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய தான் குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். தண்ணியாக வச்சுருக்கேன் கொஞ்சம். அடுத்து இங்கே வந்து ரைஸ் இருக்குது, பிளேட் இருக்குது. போய் உட்காருங்க. தர்ஷங்க இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறோம். டைம் பாருங்கள், கரெக்டாக ஒரு 3:15 ஆகுது. மழை இப்போ இல்லை. சரி, தன்ஷிக்கு சாப்பாடு போடுவோம். தன்ஷிக்கு ஒரு முட்டையை போட்டு குழம்பு ஊற்றுவோம். கிட்ட காமிங்க பிளேட்டை. எனக்கும் ஒரு எக்கு, இது குழம்பு. எனக்கு எதுக்கு தெரியுமா அந்த முட்டை பிடிக்க மாட்டேங்குது? அது உள்ள மஞ்சள் கருவலா இருக்குல்ல, அதனாலதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வெள்ளை கருவும் பிடிக்காது, மஞ்சள் கருவும் பிடிக்காது. சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு. உப்பு இல்லைன்னா உப்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். தன்ஷி தான் இப்போ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறா. ரைஸை மட்டும் சைடில் இருக்க சாப்பிட்டு காமிங்க. குழம்புல கொஞ்சமாக டிப் பண்ணி. பயங்கரமாக சுடுது. அதுதான் ஃபேனும் போட்டு விட்டான். பயங்கரமாக சுடுது. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா? நான் சாப்பிட போகிறேன். பாருங்க, பயங்கரமாக சுடுது. ஆனால் கொஞ்சமாக கசஞ்சு கொடுங்க. சுடுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு லன்ச்லாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ காமிக்கிறோம். வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், கேட்டுக்கு முன்னாடி ரோடே ஆக்சுவலி வந்து தெரியாது. அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு ஒரு வியூ காமிக்கலாம். இப்போது சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள். கேட்டை ஓப்பன் பண்ணுங்க. எங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்க ரோடு காணுங்க. பாருங்க ரோடு, இங்கேருந்து ரோடை காணும். எங்கே போச்சு தன்ஷி ரோடு? தெரியல. இங்கே பாருங்க. அப்புறம் வாவ், பாருங்க. நாங்கள் இப்போ தான் ஆக்சுவலி வெளியிலே வரோம். போதும் போதும். இது வரைக்கும் உள்ள தண்ணி நிற்கிது. ஆக்சுவலி இங்கேருந்து ரோடை பார்த்தீங்கன்னா காணும். தண்ணி எல்லாமே மூழ்கிடுச்சு. இந்த சைட் சொல்லவே வேணும். சரிங்க, வாய்க்கா ஃபுல்லாக தண்ணி வந்து வெளியில் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நாளைக்கு வந்து பேண்ட் வந்து இது வரைக்கும் இருக்கு. எது வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் இருக்கு. இப்படி தூக்குனாலே டைட் ஆகும். இந்த ஈரத்துல இந்த பேண்ட் இது வரைக்கும் நனைஞ்சிரும். இப்போ நான் எப்படி ஸ்கூல்லாம் லீவு தான், நாளைக்கு விடுவாங்க. பயப்படாத. அப்பா ஜாலி ஜாலி. செம்மையா நனைஞ்சு. மாடியில் போயிட்டு ஒரு வியூ பார்ப்போமா? இருங்க ஒரு வாட்டி அங்கே போக வேணாம், அங்கே ஆழம். ஆக்சுவலி வீடு தான் தண்ணிக்குள்ளே இருக்குது. தன்ஷி ஆல்ரெடி வாய்க்காலில் விழுந்திருக்க ஞாபகம் இருக்கா? வழுக்கல்ட்டு அந்தாண்ட விழுந்துருவா. வா நீ வா, இந்தாண்ட வா. பாசி பிடிச்சிருக்காங்க, பாசி. தண்ணிக்குள்ளே தான் வீடு கட்டியிருக்கோம். சுற்றிலும் தண்ணி.
இதே போல் இன்னும் ஒரு 2-3 மழை பெஞ்சா போதும், தண்ணி ஃபுல்லாக மேலே ஏறிடும். நாளைக்கு வந்து இது நியூஸ்ல பார்த்தா கடலூர் மாவட்டம் வந்து நாளையிலேருந்து இன்னிலேருந்து வந்து ரெட் அலர்ட். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அங்க தண்ணி நம்பி கேட் லாக் பண்ணிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க தண்ணி நம்பி இருக்கும், அங்கேயும் தண்ணி நம்பி இருக்கும். வீட்டை சுத்திலையும் தண்ணி தான் நிக்குது. ஆமா, இந்த சைடுலலாம் தண்ணி இல்லையா? இந்த சைடு இருந்தது, இப்ப உள்ள சைடுலாம் தண்ணி இல்லை. ஆமா, நேத்து இருந்தது. இதே போல் இன்னும் ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுன்னா தண்ணிக்குள்ள வந்து வீடு போயிடும். மாடிக்கு போய் பார்க்கலாம். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, அடுத்த மழை வருது பாருங்க. கீழே ஃபுல்லாமே பாருங்க. வாவ், இங்க கடல் வந்துருச்சுன்னா ஜாலியா இருக்கலாம் நீச்சல் அடிக்கிறதுக்கா. அந்த வீடு பாவம், அநியாயத்துக்கு தண்ணியில் இருக்கு. ஆமா, அந்த வீடு தான் முக்கியமா பாருங்க. அதுக்குள்ள வாய்க்கானா தண்ணி வாய்க்காக்குள்ள போகும்னு பேரு, வாய்க்கா தாண்டி வெளியில வந்திருக்கு தண்ணி. அதான் செம்ம தண்ணி. அப்பலாம் இந்த சைடில் ஆல்ரெடி இப்போ கீழே பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க. ஆக்சுவலி தண்ணிக்குள்ளே தான் நம்ம வீடு கட்டி வச்சுருக்கோம். தண்ணி வந்துருங்க. அப்பனா இதுக்கு முன்னாடி மழை வந்திருக்கும், அப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. அங்கே அதுக்கு மேலே குளம் மாதிரி தெரியுது. அந்த அந்த சைடுலாம் ஃபுல்லாக குளம். இங்க பாருங்க, இங்க ஒரு வாய்க்கா நேரா போகுதுல்ல, அதுக்கும் அங்காண்டு பாருங்க, அந்த வாய்க்காவே தெரியல பாருங்க. வீட்டுக்கு பின்னாடிலாம் தண்ணி அவ்வளோவா நிற்கல, சைடில் தான் அதிகமாக நிற்குது. காலையில இங்க பாருங்க, காலையில 5 மணிக்கு வெளில வந்து பார்த்தா ஃபுல்லா மொழிங்குது இந்த இடம். இப்போ தண்ணி வடிஞ்சிருக்குங்கிறியா? காலையில 5 மணிக்கு பாருங்க, அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி, இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி. கீழே சொல்லவே வேணாம், செம்மையா தண்ணி. இவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா? ஆக்சுவலி வந்து தண்ணிக்குள்ளே தான் வீடே கட்டியிருக்கும்னு தோணுது. ஃபுல்லாக வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அதுக்கே ஒரு 2 நாள் பெஞ்ச மழைக்கு. அதான் அப்புறம் 4 நாள் 5 நாள் பெஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். ஆமாம், நல்ல மழை பெய்யுது. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். கரெக்டாக ஒரு ஈவினிங் 4 மணி. தீபாவளி நேற்றுனா அடுத்த நாள் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஃபுல்லாக வீட்டை சுற்றி ஒரு 2 நாள் மழையில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நல்லா தண்ணி நிற்கிது. இப்படி தொடர்ந்து ஒரு 3-4 நாள் மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தண்ணியே வந்துடும். ஏன்னா தண்ணி வடிகிறதுக்கே வழியில், வாய்க்கா ஃபுல்லாக நொம்பி நம்ம வீட்டு பக்கம் தான் தண்ணி வந்திருக்கு. ஆல்ரெடி போய் பார்த்துருப்பீங்க. ஸோ மழையில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இப்போ நிறைய மழை வந்துச்சுன்னா 1 வாரம் கிட்ட வந்துச்சுனாலே முழுங்கிடும். கன்ஃபார்ம் சொல்கிறேன். தெரியல எப்படின்னு, தண்ணி எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை போல். ஆமாம், வீடு கட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ வந்து இங்கே குடி வந்து இப்போ ஒரு எப்படி எவ்வளோ மாதம் இருக்கும், 7-8 மாதம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மழையில் வந்து இருக்கோங்க. இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது அனுபவம். தண்ணி வீட்டை சுற்றி நிற்கிறதுல கிராமத்து சைடில் அந்த மாதிரி நிற்காது, அப்படியே நிற்காது. தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த சைட்லாம். கிராமத்து சைடில் இந்த மாதிரி தண்ணி தேங்கே நிற்காது. நாங்கள்லாம் வயல் நிறையா இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா வயலில் போயிட்டே இருக்கும். இந்த சைடு தண்ணிலாம் சிட்டியில் போகிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே காம்பவுண்டை சுற்றி ரோட்லேயே தான் தண்ணி நிற்கிது. இது எப்போ வடியும், இன்னும் மழை இருக்குமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது தீபாவளி முடிஞ்ச மறுநாள் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. வீடு சுற்றி இப்படி தான் தண்ணி நிற்கிது. இந்த வீடியோஸ் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.